நாள் இதிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ்படி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிற உமக்கு ஒப்பாக யார் இருக்க முடியும்? சுவாமி தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உடைய கிருபையும் உடைய இரக்கமும் உடைய தயவு வழிந்தோடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி வேளையும் ஆராதனை வேலை செய்தி வேளையில் உடைய திருக்கரத்தை வைத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் அறியும்படியாய், உம்முடைய மகிமையை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என் தேவன், ஆமென், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே.
வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மறைந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மறைந்திருப்பேனே. ஆமென். அல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே உன்னை கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அழைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர்.
பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. Hallelujah. 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 Oh Jesus. Sweet Jesus. Beautiful Jesus. 1000 சிறந்தவர். என் நேசர் எதினாலே விசேஷமானவர். அவர் 1000 சிறந்தவர். Oh hallelujah. அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். அவர் ஒருவரே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். அவர் ஒருவரே வானத்தை சாணளவாய் பிரமாணித்தவர். பூமியின் மண்ணை மரக்காலில் அளந்து வைத்திருக்கிறவர். சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உடையவர். ஓ மனுஷனை அவர் நினைப்பதற்கும் மனுப்புத்திரர்களாய் இருக்கிற உங்களை என்னை நினைவாய் யோசிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், நீங்களும் நானும் எம்மாத்திரம். அவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன். நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி வைத்துக்கிற தேவன். அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அப்படியே அவருடைய வாழ்க்கையில அவர் உதித்திருக்கிறார். அப்படியே அவருடைய வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் கரடு முரடுகளை சமமாக்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் போராட்டத்திலே அவர் இதோ நான் இருக்கிறேன் என்று உங்களை வழிநடத்தி இருக்கிறார். ஓ இந்த வருஷத்தினுடைய புதிய நாட்களை காண இருக்கிற உங்களை என்னையும் ஓ கர்த்தர் இந்த நாளிலே ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிற ஒரு காரியமாய் ஏதோ ஒரு பாடல் பாடுகிறோம் என்பதல்ல, அவருடைய பிரசனத்துக்குள்ளாக வரும்படி. அவருடைய பிரசனத்துல தானே அத்தனை வெற்றி இருக்கிறது. அவருடைய பிரசனத்துல தானே அவருடைய அதிகாரங்களும் ஆளுகளும் வெளிப்படும்படியா இருக்கிறது. அவருடைய பிரசனத்துல தானே மலைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் மெழுகு போல உருகி ஓடும். அவருடைய பிரச்சனை அவருக்கு முன்பாக எந்த பிரச்சனை இருக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய மகிமை உள்ள தேவன் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்துக்கிறாரே. எவ்வளோ நல்ல தேவன். அல்லேலூயா. ஜீசஸ், ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட், உங்களை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ள தங்கியிருக்கிற ஆவியானவர், இந்த இடத்துல அசைவாடுகிற ஆவியானவராக. ஓ ஹல்லேலூயா. கரங்களை அப்படியே உயர்த்தி அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், உண்மையாய் நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு குறை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் தெரியுமா? அவருடைய பிரசனத்துல வரும்பொழுதுதான் அது தெரியும். அவருடைய பிரசனத்துல வரும்பொழுதுதான் குறை உள்ளவளாய் இருக்கிறேனே, நிறைவுள்ளவளாய் என்னை மாற்றுமே. நிறைவானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் மாறி போகுமே. ஓ ஜீசஸ், Lord, you are greater than the greatest. You are sweeter than the sweetest. இனிமையானவைகள் எதுவாய் எங்களுக்கு இருந்தாலும் அவைகளை காட்டிலும் மிக 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 இனிமையான தேவனே. ஹல்லேலூயா. பெரிய பெரிய பாடுகளும் நெருக்கங்களும் எங்களுக்கு எவ்வளவு பெரிதாய் தெரிந்தாலும் அந்த நெருக்கங்களை விட எல்லாம் பெரிய தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஜீசஸ், எங்களுடைய பிரச்சனைகளில் அழுது
கண்ணீர் வடித்தது, வார்த்தைகளை மறந்து போனது, வார்த்தைகளுக்கு பதிலில்லாத பொழுது உம்மை தூஷித்தது. ஓ ஜீசஸ், ஓ டாடி, மன்னிக்கும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. மன்னிச்சிருங்க டாடி. மன்னிக்க தயவு பெருத்தவரே, இஸ்ரவேலுக்கு ஜெயபலமாயிருக்கிறவரே. லார்ட், எங்களுடைய அறிவுக்கு எட்டாத கோணத்திலே உங்களுடைய தயவு பெரிதா இருக்கிறது. எங்களுடைய மூளை, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய ஞானம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட வகையிலே உங்களுடைய கிருபை பெரிதா இருக்கிறது. அதை மாத்திரம் நாங்கள் தெரிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். அந்த கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அரணான நகரத்தில் உங்களுடைய கிருபை எங்களுக்கு அதிசயமாய் எத்தனை முறை விளங்க பண்ணியிருக்கிறது. இதுவா எனக்கா என்று சொல்லும்படி வைத்திருக்கிறேன். எனக்கா இத்தனை கிருபை என்று தலைக்கும்படி வைத்திருக்கிறேன். இத்தனை ஆழத்துல இந்த இடத்துல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு பாடல் நேரம் இல்லை, ஒரு ஆராதனை நேரம் என்பது அவரோட இணைகிற ஒரு நேரம், அவரோட சாய்ந்து கொள்கிற ஒரு நேரம். அவர் உங்களுக்குள்ளவே நிரந்தரமாய் தங்கும்படி மரணத்தை ருசி பார்த்தாரே. உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை சிலுவையிலே நம்மை தள்ளி வைத்து நமக்கு வர வேண்டியதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஓ டாடி, கரங்களை உயர்த்தி இருதயத்திலே உங்கள் கைகளை வைத்து, என் ஆண்டவருக்கு நான் அடிமை. ஒரு மதர் மேரி மாத்திரம் என் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லாதிருந்தால் ஒரு ரட்சகரை நாம் பெற்றிருக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு நான் அடிமை. இதுதான் ஒரு மெச்சூரிட்டி குறிக்குது. நம்ம ஆண்டவருக்குள்ள பேபி கிறிஸ்டியனா இருக்கிறது அவர் விரும்பவே இல்லை. புதிய ஆண்டுல கூட ஒரு பேபி டாக், ஒரு பேபி கிறிஸ்டியன், ஒரு பேபி வாக். நோ ஆண்டவரே, உம்மோடு நான் நடக்கணும். அவரோட நடக்கிறவங்க தான் அவரோட பழக முடியும். அவரோட நடக்கிறவங்க தான் அவரோட பழக முடியும். அவரோட பழகினவங்க தான் அவருக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். ஜீசஸ், ஜீசஸ். சும்மா ஒரு பாடலா நான் பாடாம டாடி, உங்களோடு நான் இருக்கணும், நடக்கணும். நடை போடுறதுன்னா அந்த பாதத்தை எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய லைஃப் ஜேர்னியில் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் அவரை நம்ம இன்வைட் பண்ணி அவரோடு கூட இணைந்து ஒரு முடிவு எடுக்கிறது. அதுதான் நடக்கிறது. நிஜமாவே நீங்கள் அவரோடு நடக்கலாம். அதே வேளையில் உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்தில், உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் அவரோடு இணைந்து ஒரு முடிவு எடுக்கிறது, அவரோடு இணைந்து ஒரு செயல்படுகிறது. அவர் என்ன விரும்புகிறார்னு யோசிக்கிறது. கம்ப்ளீட்லி ஃபுல்னஸ், கம்ப்ளீட்லி கம்ப்ளீட். ஜீசஸ், ஜீசஸ். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஓரா கலா பாராதானா ரஹாஷஹாதினி அனகல கரபா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மழையை போல எங்கள் மேலே இறங்குங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்கினியை போல எங்களுடைய வேண்டாதவைகளை சுட்டெரிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஓரி தான கனக ஜகதனகல குரதின கலகரபரா ஓரதனகல குரகரகல ஹுரா ஷஹரதனா. ஸ்வீட் ஜீசஸ், ஸ்வீட் ஜீசஸ். ஓரியாம் தராபலாபரா ஷஹதினி அனகலகரபலா ஓரகினிக நுகுனகிரிதி ஆந்தார பலபர பலபர பரபா உகரதினி அங்கனக நகலகரதி நகரபர பரபா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், என்ன துன்பமே
நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. அப்பா, ஒரு பாடலாக இல்லாமல் என் இருதயத்திலிருந்து இந்த வரிகளை எல்லாம் உமக்கு முன்பாக நாங்கள் உச்சரித்திருக்கிறோம், நாங்கள் உச்சரித்திருக்கிறோம். உண்மையாய் நாங்கள் ப்ரொக்ளைம் பண்ணுவோம். நாங்கள் பின் திரும்புவதில்லை. நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்துல தானே உண்டு. ஜீவ வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு வேற ஒரு காம்பன்சேட் பண்ணவே முடியாது. அந்த வார்த்தையை விட்டுட்டு வேற எதையோ சொல்லி நாங்க காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது. ஹல்லேலூயா. தகப்பனே, இறங்கி வாங்க டாடி. இதுவரையில ஓடுன ஓட்டம் எங்களுக்கு பத்தாது, இன்னும் நாங்கள் வேகமாய் ஓடும்படி, இந்த புதிய ஆண்டினுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கும்படி, மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்சஸ், மலை உச்சியின் அனுபவங்கள், நடுக்கடலின் அனுபவங்கள், பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், சூறாவளி காற்றின் அனுபவங்களை எல்லாம் நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் அதில் நாங்கள் எத்தனையாய் முறுமுறுத்திருக்கிறோம், எத்தனையாய் நாங்கள் கோபப்பட்டிருக்கிறோம், சுய பரிதாபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அத்தனையிலும் ஒரு நாளும் நீர் எங்களை பார்த்து முறுமுறுக்காமல், அத்தனையிலும் நீர் ஒரு நாள் எங்களை தள்ளிவிடாமல், ஓ டாடி, எங்கள் மேல் வைத்த அந்த அன்பு ஒரு நாளும் மாறாமல் இருக்கிறபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நீர் சொல்லியிருக்கிறேன், நான் மாறாதவர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள தேவன், மாறாத தேவன். இந்த மாறாத தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னை வெறுமையாக்குகிறேன், என்னை ஜெயித்து விடும்படியாய் ஜெபிக்கிறேன். என் சுயம் அல்ல, நீர் என்னை ஜெயித்து விடும்படி என்னை விட்டுக் கொடுக்கிறேன். என் பெருமை, என் ஆணவம், என்னுடைய இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, குலப்பெருமை, பணப்பெருமை, எதுவாகிலும் உமக்கு எனக்கு இருக்கிற உறவுக்கு தடையா இருக்குமானால், ஓ டாடி, உண்மை வைக்கிற இடத்துல வேற எதையாவது நான் வைத்திருக்கிறது உண்மையானால் என்னை விட்டுக் கொடுக்கிறேன். நான் என்னை உய்த்து ஆராய்ந்து பார்க்கிறேன், என்னை அங்கீகரியும். வருகிற வருஷத்தினுடைய ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நான் உமக்கு பிரீத்தியாய் இருக்கட்டும். என் எண்ணங்கள், என் யோசனைகள், என் சிந்தனைகள் எல்லாம் உம்மை பிரதிபலிக்கத்தக்கதாய் இருக்கட்டுமே. நீர் என்னை நம்பட்டுமே, நீர் என்னை நம்பட்டுமே சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பாலாரா ஷரதரபா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே, என் நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், என் வாஞ்சையெல்லாம் நீரே, என் நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்
அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். ஈர்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணும். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. அவர் உங்களுக்கு உயிர் தானா? அவர் உங்களுக்கு உயிர் தானா? குறைவுள்ளவர்கள் சுவாமி, ஒரு நாள் எங்க உயிரா நாங்க நினைக்கிறோம். மழையாக எங்களை நிரப்புங்க சுவாமி. உங்க பலத்துல இந்த வருஷத்தை நாங்க ஓட, உங்களுடைய உங்களுடைய உக்கிரமான கோபத்தை எங்களை விட்டு எடுத்து போட பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பணும் சுவாமி. ஆயிரம் காரணங்கள் நீர் எங்கள் மேல் கோபப்பட இருந்தாலும் உங்களுடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துடைய முகத்தினுடைய பிரகாசத்தை எங்கள் மேல வச்சு, ஓ டாடி, எங்க மேல கோபப்படாம இவ்வளவு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து காப்பாற்றினீங்களே, எங்களுக்கு போஷிச்சிங்களே, உண்மையாய் நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை எங்கள் சத்துருக்கள் கண்டு நடுங்க முடி வச்சிங்களே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். புது புது அனுபவங்களை கொடுத்து இன்னும் உங்களை கிட்டிசார கிருபை செஞ்சீங்களே. எல்லாரும் கைவிட்ட வேலையில உங்களுடைய மார்பிளை சாய்ந்து கொள்ள எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தீங்களே. யாருமே புரிந்து கொள்ளங்கிற வேலையில நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு வந்து என் பக்கத்துல நின்னீங்களே தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, செயலில் மகத்துவமான ராஜாவே, உண்மையை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டிலும் ஏதோ ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழாதபடி எங்கள் தேவரீருடைய பிரசன்ன மழையாய் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பட்டுமே. ஒவ்வொரு நாளும் உடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடக்கணுமே. ஒவ்வொரு நாளும் உம்மோடு நாங்கள் பழகணுமே. மாமிசத்தின் கிரைகளில் அழிக்கப்பட வேண்டுமே. தகப்பனே, உடைய திருக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் சபை அங்கத்தினர்கள் இந்த இடத்துல வராதிருக்கிறவர்களையும் இந்த வேளையில் நினைக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த பிரசனத்தினால், உடைய அன்பின் மழையினால், உடைய வார்த்தையின் வல்லமையினால், ஆவியானுடைய ஆளுகையினால் தகப்பனே நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தமிழ்ல அந்த டேலண்ட் அப்படிங்கிறதுக்கு தாளந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. டேலண்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை ஈஸியா எல்லாருமே பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனா அதுக்கு தமிழ்ல என்ன இருக்குன்னா தாளந்துன்னு இருக்கு. தாளந்து. சில ஓல்டு வெர்ஷன்ஸ்லாம் தாளந்த கிஃப்ட் அப்படின்னு இருக்கு. அவங்க பெரிய கிஃப்டட், அவங்க எவ்வளோ டேலண்டட் தெரியுமா, ஸ்கில்டு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட டேலண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து புதுசான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வந்து கேட்டுட்டு போயிடக்கூடாது. எனக்கு அதுதான் ரொம்ப பாரமாக நான் ஃபீல் பண்ணது. எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா குவாலிட்டி தான் எனக்கு பிடிக்கும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எப்படி இருக்கணும்னா குவாலிட்டியாக இருக்கணும். நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு வாங்கணும். ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலினா இவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லணும். ஒரு டேடின்னா எங்கள் டேடி மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லணும். அவங்கவுங்க பிள்ளைங்க அவங்கவுங்க அப்பாவை சொன்னால் கூட
அப்படி சொல்லணும் உண்மையா. ஆமென். பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்தில் நீங்க இருந்தீங்கன்னா அந்த பெற்றோர் பார்த்து சொல்லணும், இந்த என் பிள்ளைங்க மாதிரி ஆகாதுன்னு சொல்லணும். அதாவது விட்டு கொடுக்காம சொல்றாங்கல்ல, அது மாதிரிலாம் இல்லை. விட்டு கொடுக்காம மட்டும் இல்லை, உண்மையா சொல்லணும். அல்லேலூயா. அந்த ஒரு வாழ்க்கை வாழறதாங்க காட் விரும்புறாரு. ஆமென். ஒரு ப்ரீச்சர் அப்படின்னா அந்த ப்ரீச்சர் சும்மா ஏனோ தானே ப்ரீச் பண்ணிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. இது பேருக்கு ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு பேருக்காக ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழக்கூடாது. ஏன்னா ஜீசஸ் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவர் வரவே கிடையாது. அல்லேலூயா. அவர் எத்தனை பேரபிள்ஸ் சொல்றாரு, எவ்வளோ டீச்சிங்ஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா இந்த மலைப்பிரசங்கத்துலலாம். 5, 6, 7 மத்தேயு சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை பேசுறாரு. அல்லேலூயா. கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் மாற்றி அவர் புதுசான ஒரு கற்பனை கொடுத்துட்டு போயிட்டாரு. புது கவனன்ட்ல, அதாவது கவனன்ட்ல என்ன சொல்றேன் நான், உடன்படிக்கையில, புதிய உடன்படிக்கையில எப்படி இருக்கிறாரு, என்ன சொல்லி கொடுத்துக்கிறாரு, நான் உங்களுக்கு புதிய கற்பனை கொடுக்குறேங்கிறாரு. ஆமென். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, we should be very very high quality people. ஆமென். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அந்த குவாலிட்டியை தான் தேவன் வந்து விரும்புகிறார். அதுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் தான் நான் எனக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த 2 நாளில். அல்லேலூயா. டேலண்ட் அப்படின்னா தாளந்துன்னா இப்போ நல்ல ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, நல்லா டிசைன் பண்ணுவாங்க, எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க, நல்லா டீச் பண்ணுவாங்க, நல்ல டிசெக்ஷன் பண்ணுவாங்க, நல்ல சர்ஜரி பண்ணுவாங்க. அதில் அவர் ரொம்ப டேலண்டட் அப்படிலாம் இருந்தாலும் காட் கொடுக்குற ஒரு டேலண்ட்டுக்கு வேறு டெஃபினேஷன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காடே சொல்லி கொடுத்ததுனால சொல்கிறேன். நீங்களும் நானும் அவரோட தானே நடக்கணும். வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட் அப்படின்னு நம்ம வேர்ட் ஆஃப் காட்லாம் அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் ட்ரூவாக நம்ம வந்து வாக் பண்ணுறோமான்றது யாருக்கு தெரியும்? அவருக்கும் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தான் தெரியும். இந்த வாக் பை ஃபெய்த் அப்படின்னா என்னது? அது வாக் பண்ணுறதுன்னா என்னது? அவரோட நடக்கிறதுனா என்னது? அது சொல்லுங்க. அந்த காஸ்பல் அவர் சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா? அது அவர் சொல்றாருன்னா அவர் அப்படி இருக்கிறதுனால தான் அதை சொல்றாரு. நம்ம அவரோடு நடக்கணும்னா அதை சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து வேதத்தில் நல்லா தெரியும், உன் வலது கணத்தில் அடிச்சா நீ இடது கணத்தை காட்டுன்னு சொல்றாரு இல்ல? சொல்றாரா இல்லையா? நம்ம காட்டுவோமா? முதல்ல நான் அடிக்கடி சொல்றேன், வலது கணத்துலயே ஒருத்தர் அடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். பின்னாடி அண்டர் கிரவுண்ட்ல பின்பக்கமா தெரியாம வந்து அடிக்க முடியும். அதையே ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் பண்ணுவோமா? சொல்லுங்களேன். பண்ண மாட்டோன்றல்ல, ஆனா அப்படி பண்ண நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லல. நீ அப்படி காட்டு, அந்த காட்டுன பிற்பாடு நான் சும்மா இருக்க மாட்டேன். அது வந்து இது இவர் தம்பி சாலமோன் நடத்துவார் பாருங்க. நான் பூமிக்குறிகளை சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கல, பறத்துக்கிறது சொன்னா என்னது நீங்கள் எப்படி தாங்குவீர்கள் அப்படின்றார் பாருங்க. அதுதான் அதோட அர்த்தம். வலது கண்ணத்தை காட்ட முடியாது, அடிக்க முடியாது. அப்படி இருந்து ஒருத்தர் பின்னாடிலேருந்து உங்க காலையே வாரினா கூட, அல்லேலூயா, நீங்க அவங்கள பார்த்து நீங்களா அப்படின்னு நீங்க சொல்லணும். கஷ்டம் இல்லை, கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க அவரோட நடந்தா கஷ்டமே கிடையாது. அல்லேலூயா. டேலண்ட்னா என்னன்னா, தாளந்துன்னா என்னன்னா, அவரோடு நடக்கும் பொழுது, கடினமான ஒரு பாதையில் நம்ம நடக்கும்போது, அந்த கடினமான பாதையில் அவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. கற்றுக் கொடுப்பாரா இல்லையா? கற்றுக் கொடுப்பார். நிறைய உதாரணத்தை இப்போ எனக்கு நினைவு வருது பாருங்க. அல்லேலூயா. அதை கற்றுக் கொடுத்த உடனே அதை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுறக்கூடாது. அதை கற்றுக் கொடுத்ததை திருப்பி நான் அதை என்ன செய்யணும்? நான் என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறது. ஏன் தெரியுமா? அதை எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அநேகர் இருக்கும்பொழுது அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, அதான் வருஷ கடைசியில் உங்களை ஜனவரியில் உயர்த்துவாருங்கிறதுலாம் சத்தியமாக உண்மை தான். சத்தியமாக உண்மை. நீங்களும் நானும் சும்மா கண்ணாவினாலும் உயர போகிறோம், மேன்மையாக கொண்டு போக போகிறேன். 2021 வந்து சும்மா நான் சொல்லவே கிடையாது.
உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும், கெரியர் லைஃப்பில் உங்கள் வீடுகள் இப்போ மல்டிப்ளை ஆகும். நீங்கள் சும்மா இருந்துகிட்டே இருப்பீங்க. யாரோ சொன்னாங்க பாருங்கள், நாங்கள் நினைக்கவே இல்லை வீடு கட்டணும், நாங்கள் சும்மா இப்படி பிளான் தான் பண்ணோம், பண்ணலாமா, நானும் முடிச்சுட்டாரு அப்படின்வாங்க. அல்லேலூயா. நாங்கள் அதுக்கெல்லாம் நான் ஒரு எஃபர்ட்டே போடல, நாங்கள் சும்மா ஜஸ்ட் பண்ணலாமா நினச்சோம், பண்ணிட்டோம் அப்படின்வாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடக்கும். 2021 நடக்கும். நான் சொல்லி கொடுக்கறது என்னன்னா, அவர் அப்பா, அதனால அவர் கொடுப்பாரு. புரியுதுங்களா? ஆனா ஒரு அப்பா இது புள்ள செஞ்சுதான் ஆகணும்னு கொடுக்காம பிரியமா கொடுக்கறது எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்களை அணைச்சு பிடிச்சி என் செல்லம் தங்க பிள்ளை எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா அப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அது சந்தோஷம்னு சும்மா சொல்றேன், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டதை நீங்க கற்றுக்கணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. இப்போ நீங்க நடக்கிறீங்க ரொம்ப டஃப்பான ஒரு பாதை, வாக் பை ஃபெய்த் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? உடனே அந்த மாதிரி கஷ்டத்துல நான்லாம் நிறைய அனுபவிச்சு சொல்றேன், ஏன் என்ன மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படிதான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லக்கூடாதா? அப்படிதான் வரும். ஆனா அந்த நடுக்கடலினுடைய அனுபவம் எதுக்குன்னா, நடுக்கடல்ல நீ இருந்தன்னா உன்னை முழுகிறதுக்கு கிடையாது, நீ கரை சேர்றதுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். ஆமென். திருப்பி காடு எப்போ கொடுப்பாரு அந்த நடுக்கடல் அனுபவம் பாருங்க. இந்த கரையில் இருக்கும்போதே கொடுத்தா பின்னாடி ஓடிடுவோம். கரை கிட்டக்க இருக்குன்னு என்ன செய்வோம்? பரவாயில்ல, அப்பப்போ நல்ல வேலை இப்பவே தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அந்த கரை ஏற போற இடத்துல கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. நடுக்கடலின் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷல். தெரியுமா உங்களுக்கு? நம்மளை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், உங்க பிள்ளைகள் பெயரை பெருமைப்படுத்துகிறார், உங்க ஜாதி ஜனங்கள் மத்தியில் உங்க குடும்பத்தை ஸ்பெஷலா வைக்கிறார். எல்லாம் சத்தியம். ஆனா காட் ஹார்ட்ல இருந்து சில விஷயத்தை சொல்றார், ஹார்ட்ல இருந்து பேசுறார். என்ன மாதிரி நீ மாறணும்? நான் உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை நீ கற்றுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ கற்றுக் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த பழக்கத்துக்கு இப்போ தான் டேலண்ட் அப்படிங்கிறார். டேலண்ட்னா என்னது? நம்மளுடைய தாளந்துகள் என்ன? தாளந்துன்னா என்ன? டேலண்ட்னா தாளந்துன்னு மட்டும் நீங்க சொல்லக்கூடாது. இந்த தாளந்துன்னா நம்மளுடைய நடுக்கடலின் அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனா இருந்து அதை வந்து ஜெயிக்க முடியாத சூழ்நிலைகள்ல சுயம் வெளிப்படுறது, அந்த நேரத்துல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்டிருக்கும் போது ஒரு அனுபவம் கிடைக்குது பாத்தீங்களா? அந்த அனுபவத்தினுடைய முடிவுல ஒரு பிளெஸிங் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. 100% உண்மை. ஹல்லேலூயா. செங்கடல் பிளந்த உடனே கர்த்தர் அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போறாரு. ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிக உன்னதமான ஒரு காலகட்டத்தில் உங்களை கொண்டு போறதுக்கு தான். ஆமென். அந்த அனுபவத்துக்கு பேர் தான் என்னன்னா டேலண்ட். அதனால நீங்க என்ன செய்வீங்க? அடுத்த முறை வரும்போது இது மாதிரி தான் முந்தைய நம்ம ஜெயிச்சிருக்கிறோமே, இது மாதிரி தான் முன்னாடியே இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தபோது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஜெயிச்சிருக்கிறோமே, அதனால என்ன இது பெரிய விஷயமா அப்படின்ற அளவுக்கு உங்க மைண்ட் செட் ஆனதை நீங்க சொல்லணும் மற்றவங்க கிட்ட. இதை மாதிரிலாம் இருந்திருக்கு பாப்பா, இன்னும் நீ கவலைப்படாத, இது மாதிரிலாம் வரும், இன்னும் நீ பிரச்சனைப்படுத்தாத, விடு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு ஒரு யதார்த்தமாக லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒன்றை சொல்கிறேன் நான். அந்த பாப்பாவுடைய தங்கச்சி அண்ணன் 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 அண்ணன்னு அண்ணனையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தும் கூட இவங்க யார்? நான் ஹிந்து ஃபேமிலி பற்றி பேசலை. இவங்க சர்ச்சு கிளம்பும்போது அண்ணனுக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து வைக்கிறது யாரு? தங்கச்சி. இந்த பொண்ணு வர்றதுக்குள்ள உடனே இந்த அண்ணன் என்ன சொல்ற, பார்த்தியா என் தங்கச்சி பாரு எவ்வளோ ஸ்பீடாக எனக்கு செய்கிறா. எங்க இந்த பொண்ணு சோம்பேறிலாம் கிடையாதுங்க, இது அழகாக எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்று வேணும்னு என்ன பண்ணுறது, எடுத்து வைக்கிறது. நாத்தனாருங்கெல்லாம் நல்லவங்க தான், ஆனால் சாத்தான் கெட்டவன். எடுத்து வைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறதுக்கு வாட்டர் பாட்டில் பைபிள் எல்லாம் எடுத்து வைக்கிறது. இது குழந்தை களைப்பட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப ஸ்மார்ட் கேர்ள் அவ.
எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அப்படி இருக்கும்போது இது என்கிட்ட சொல்லுது, ஆண்டி அவர் எப்போ பார்த்தாலும் அவங்க தங்கச்சியவே பெருமையாக பேசுகிறாரு, ஏன்டா எனக்கு கல்யாணம் பண்ணுறதே தெரியல ஒன்று அழுகுது. நான் சொன்னேன், அந்த பேரை சொல்லி இனிமேல் நீயே கூப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பைபிள் எடுத்து வச்சிருமா. என்னது, நீ பைபிள் எடுத்து வச்சா உனக்கு என்ன வருது? கோபம் வருது. நான் வைக்கிறதுக்குள்ள வைக்கிறேன்னு கொஞ்சம் மனசை கல்லாக்கிட்டு, நீனேம்மா அண்ணனுக்கு பேண்ட் எடுத்து வச்சிட்டியா, இந்த ஷர்ட் எடுத்து வை, இந்த எடுத்து வச்சிட்டியாம்மான்னு சொல்லு. இவன் என்ன ஏன் வருது, நம்ம என்ன சொல்றதுன்னு அவன் என்ன செய்வா? இது எங்கேயாவது பொருந்துதா? ஆனா இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. 2 தடவை இந்த பொண்ணு ஸ்மார்ட்டா சொல்லி கொடுத்து அழுதுட்டு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, என்னை எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு, என் தங்கச்சிப்பார் என் தங்கச்சிப்பார். உடனே இருக்கிற ஏன் அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அடுத்த வார்த்தை வருதா இல்லையா? ஆனால் அது டேலண்ட் கிடையாது. அல்லேலூயா. இந்த இந்த கற்றுக் கொடுத்தது இது என்ன பண்ணிடுச்சு? ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. ஆமென். இதை நான் கற்றுக்கிட்டதுனால இந்த டேலண்ட் இதான், இதுக்கு பேர் தான் டேலண்ட். இந்த டேலண்ட்டை நான் கற்றுக்கிட்டதுனால நீ ஒன்றும் அழுவாத, நீ இதை செஞ்சுப்பார். இது 2 வாரம் செஞ்சுப்பார். இந்த பொண்ணு வீட்டுக்கே வரலங்க, அண்ணன் வீட்டுக்கே வரல. ஆனால் இந்த அனுபவம் எனக்கு கிடைக்கலன்னா நான் அதை ஆத்மார்த்தமாக என்ன செஞ்சிருக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு அனுபவம், இதெல்லாம் ப்ராக்டிக்கல் மெசேஜ், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மெசேஜ். அல்லேலூயா. ஒரு நிஜ வாழ்க்கை நடக்கிறது, ப்ராக்டிக்கலாக நான் பேசிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. பாருங்க, மனைவி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, மனைவி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. நல்லா உற்சாகமாக இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. மனைவி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ இந்த கணவரும் நல்லா ஏர்ன் பண்ணி தான் கல்யாணம்லாம் பண்ணாங்க. திடீர்னு கணவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு என்ன போயிடுச்சு? ஆனால் இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இன்செப்பரபிள் கப்பிள். இவங்க மிஷினில் போட்டால் அவர் எடுத்து என்ன செய்வார்? காயப்படுவார். இப்போ யாராவது வந்துட்டா இப்படி அவங்க அந்த பாப்பா எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க தான். இப்படி ஹஸ்பண்டை பார்த்தா உடனே எனக்கு என்ன பண்ணுவார்? பழத்தை பீல் பண்ணி டக்குன்னு இது பண்ணுவார். இப்படி பார்வையிலேயே வேலை போயிடுச்சு. துணி காயப்படலையா அப்படின்னு இவங்க கேட்டதும் அவர் என்ன சொல்கிறாரு? என்ன நீ என்ன வேலை வாங்குற? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? ஆண்டி எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார் ஆண்டி. துணி காய போடலையாங்கிறாரு. எங்கள் அம்மா வந்தபோது தம்பி அது பாப்பாவை கொஞ்சம் பிடிங்கிறாங்க. என்ன வேலைக்காரனா நினச்சிருக்கீங்களா? இப்படியா பேசுவார்? நிஜமாவா? இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறீங்க? அதாவதுங்க, எல்லாம் நல்லா இருக்கும்போது ஒரு நல்ல புருஷனாக இருக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் நல்லா சாதகமாக இருக்கும்போது ஒரு நல்ல மனைவியாக இருக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. காட் எதுக்கு இந்த டேலண்ட் அப்படிங்கிறத இந்த பைபிளில் வச்சுக்கிறார். தாளந்துன்னா என்ன? நம்ம என்னவோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். தாளந்துன்னா இந்த பாயை விரிக்கிறது, சேரை போடுறது, மியூசிக் போடுறது, என்னங்க மியூசிக் போடுறது, அப்புறம் என்னது பாடுறது, வர்ஷிப்பில் கையை ஒசத்துறது, நல்ல அழகாக மெசேஜ் கொடுக்குறது. நோ நோ நோ, இதெல்லாம் யார் வேணால் பண்ண முடியுங்க. யார் வேணால் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் அவருக்கு உயிர் உள்ளவர்னு நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு கூட்டி கொடுக்குறாரு. சும்மா அதுக்கு வேற எதுக்கும் இல்லை. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. உலகத்தார் குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறாங்க, பெரிய ரிசார்ட்டில் போய் தங்குறாங்க, கலிலேயாவுக்கு போகிறாங்க, எருசலேமுக்கு போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் ரியல் செலிப்ரேஷன் என்ன தெரியுமா? உங்கள் ஹார்ட் டு ஹார்ட் காட்கிட்ட அந்த டேலண்டடாக நான் இருக்கும். நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் அழுவாத, கவலைப்படாத, நான் சொல்லிக் கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த 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 பொண்ணை சுற்றி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் ஒரு பொண்ணு சொல்கிறா, இதுமாரி அவருக்கு வேலை போயிடுச்சு, நான் சின்னதெல்லாம் விட்டா என்ன சொல்கிறாரு? கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு பார்த்தீங்களா? அதனால் அவர் என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. அப்போ இவ சொல்கிறா, அதெல்லாம் நீ ஏவாதடி வேலையை, நீங்கள் உட்காருங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இல்லை நீ கஷ்டப்படாதுன்னு போகிறாரு. என்னங்க? ஆனால் முந்தி மாதிரி இந்த இதை கொஞ்சம் காய போட்டுருங்களேன், கொஞ்சம் இதை செஞ்சிடுங்களேன்னா என்ன வருது? ஆமாம். ரெண்டாவது ஒருத்தவங்களுக்கு இது பண்ணாமல் கொஞ்சம் வாங்கன்னா என்ன சொடிக்க, என்ன விரட்டுறியா? நான் சொடிக்க பேசுகிறேன். முந்திலாம் அவரு சொடுக்குவார், இவங்க சொடுக்குவாங்க. ஆனால் என்ன சொடிக்க கூப்பிடுற நீ என்ன? ஸோ டேலண்ட் மீன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்.
You gained by the trials and tribulations through God's presence. Through God. Amen. இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய ஜேர்னில அஸ்திபாரமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணாலும் தருவார். புடவை வேணுமா, நகை வேணுமா, வீடு வேணுமா, வாசல் வேணுமா, எல்லாம் இருந்தாலும் இந்த புதிய ஆண்டுல நீங்க இந்த டேலண்ட்டை நீங்க யூஸ் பண்ணணும்னு காட் விரும்புறாரு. ஆமென். இவருங்க இந்த மத்தேயு 25ல நீங்க எடுக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் தான் நான் பேச போறேன். இந்த உதாரணம்லாம் புரிஞ்சிடுச்சா? டேலண்ட்னா இப்போ என்னன்னு உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த மாதிரி உள்ளவங்களை உங்ககிட்ட கொண்டு வருவார். அந்த மாதிரி உள்ளவங்க வந்த உடனே நீங்க சொல்லணும், எனக்கும் இதே நிலைமை தான்ப்பா அப்படின்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? இதுதானே, இது ஒண்ணுமே கிடையாது, ஒரு மேட்டரே கிடையாது, விடு இங்க வா அப்படின்னு உட்கார வச்சிருங்க. கர்த்தர் இப்படி சொல்லிருக்கிறாரு, வலது கணத்துல அடிச்ச இடது கணத்தை நீ காட்டும் பொழுது அவர் சும்மா இருக்க மாட்டார். நீ விட்டு கொடுக்கும் பொழுது உன்னை அவர் விடவே மாட்டார். நீ நெருக்கப்படும் பொழுது அவரும் அந்த இடத்துல வந்து உன்னோட நிற்பார். ஆமென். நீங்க உலக பிரகாரமான நீதியை நான் அன்னைக்கு சொல்லும்போது செஞ்சீங்க, அவன் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்வாங்க. அன்னைக்கு பிடிச்சிச்சா இதெல்லாம்? ஆமா அன்னைக்கு எனக்கு பிடிச்சிச்சு, இன்னைக்கு எனக்கு பிடிக்கலன்னு. ஹல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், டேலண்ட்னா கர்த்தரோடு நடக்கும் பொழுது நடுக்கடலின் அனுபவங்கள். ஆமென். ஹல்லேலூயா. The mountain top அப்படின்னா என்னது? மலை உச்சியின் அனுபவம்னு நம்ம வாழ்க்கையில் இருக்கு. மலை உச்சி, மலையில ஏறுறது ஈஸிங்களா பிரதர்? ஈஸியா சிஸ்டர்? கண்டுங்களா சொல்லுங்க. மலையில ஏறுறதுக்கு நீங்க லக்கேஜோட போக முடியுமா? உங்க பாடியை தூக்கிட்டு ஏற முடியாது. ஆனா அந்த மலைக்கு போய் மேல போயிட்டீங்கன்னா, மலைக்கு போறதுங்கிறது ஒரு அனுபவம், மலை உச்சியின் அனுபவம். ஆமென். எங்க நான் புது ஆண்டுல ஒவ்வொரு நாள் அனுபவத்துல நீங்க இதெல்லாம் அபியாசப்படுத்தும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறது உண்மை, அவரோடு இருக்க போறது உண்மை, அவர் உங்களை உயர்த்துறது உண்மை, எல்லாமே உண்மை. எல்லாத்த விட ரொம்ப உண்மையா அவர் விரும்புறத நான் சொல்றேன். அவர் விரும்புறாரு. இந்த மலை உச்சியில போயிட்டு என்ன சொல்றாரு? நீங்க மேத்யூ 17 எடுத்தீங்கன்னா கீழே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போறாரு? அதை மறுரூப அனுபவம்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. வீட்டு சொல்றாரு பாருங்க என்னன்னு. ஐயோ உங்களுக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணா? அவருக்கு ஒண்ணுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒண்ணும் உங்களுக்கு ஒண்ணு போட்டு. அப்ப நான் கேட்ட பீட்டர் எவ்வளவு ஒரு ஹார்ட் பாருங்க. ஏன் அவருக்கு ஒரு கூடாரம் இல்லை? அவர் மேல ஒரு நம்பிக்கை, கடவுள் மேல என்னன்னா அவர் விட்டுட்டு போக மாட்டாரு, நானும் அவரை விட்டு போக மாட்டேன், அவரு நானும் ஒன்னா இருந்துக்கும். இந்த மலை உச்சின் அனுபவங்கிறது என்னன்னா எல்லாரும் கீழே, எல்லா பிரச்சனையும் கீழே. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கீழாக்கிட்டு அவருடைய சத்தம் கேட்குது பாருங்க, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆமென் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப அந்த மலை உச்சின் அனுபவமும் உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு தெரியணும் என்னத்துக்கு அந்த மலை உச்சின் அனுபவம். எல்லாத்தையும் கீழே தட்டி நீங்க சில நேரத்துல தனிமையா இருக்கிறீங்கன்னா, ஐயோ நான் தனியா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. மலை உச்சினா எங்கேயாவது ஒரு மலை மேல ஏறிடாதீங்க தயவு செய்து. திருப்புறம் குன்றம் அந்த இது சொல்றாங்களேம்மா, நம்ம ஊர்ல கூட இருக்கு. மலை உச்சி அனுபவம்னா கீழான எல்லாமே இல்லாம தனியா இருக்கிறது. ஆமென். மலை உச்சி அனுபவம் புரியுதா? நடுக்கடல் அனுபவம் புரியுதா? ஹல்லேலூயா. ஏன்டா கடல்ல இறங்கணும்ன்றது நடுக்கடல், ஏன்டா இந்த வாழ்க்கைங்கிற அளவுக்கு வரும். ஆமென். மலை உச்சினா உங்களை இழுக்கிற சக்தி எல்லாம் கீழே தள்ளிட்டுச்சு, எல்லாத்தையும் தள்ளிட்டு எல்லாரும் போன பிறகு ஐயோ என்கிட்ட யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. மலை உச்சி அனுபவம்னா நீங்களும் காட், உங்களை இழுக்கிற சக்திகள்லாம் கீழே தள்ளுறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் அனுபவம்னு ஒன்று இருக்கு. பள்ளத்தாக்கு அப்படின்னு என்ன? வேலிஸ். வேலிஸ் என்ன தெரியுங்களா? அங்க என்ன இருக்கும்? கரடு இருக்கும், முரடு இருக்கும், முள்ளு இருக்கும், கல் இருக்கும், சமபூமியா இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிலாம் இருக்கும். நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு ப்ராஃபட்டிக்கலா, உன் பாதை டாப் மோஸ்ட் மவுண்டன் மேல இருந்தாலும், கடலின் மேல இருக்கிற அனுபவம் இருந்தாலும், ஹல்லேலூயா, கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்னவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார். மலை உச்சிக்கு போனாலும் அங்கே அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தப்படி நீ உட்கார்ந்துக்கலாம் அவர்கிட்ட. பள்ளத்தாக்குல போனா கூட மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தால் கர்த்தர் உனக்கு இருக்கிறபடினால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. எந்த அனுபவத்திலையும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த டேலண்ட்ஸ் தான் நான் சொல்றேன். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு டேலண்ட்ஸ் வேணும்னு கர்த்தர் சொல்றாரு.
மேபி யூ ஆர் a good டீச்சர்னு ஒரு நல்ல டேலண்டடா இருக்கலாம். நீங்க உங்களுடைய சில சமையல டேலண்டடா இருப்பாங்க. எல்லாமே இருந்தாலும் இந்த ஒரு டேலண்ட் உங்களுக்கு வேணும். 14ல இருந்து நீங்க வாசிக்கணும். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும் ஒருவரிடத்தில் 2 தாலந்தும் ஒருவரிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். கொடுத்துட்டு எப்படி போறாரு பாருங்க, உடனே போனான். ஆமென். இது பிரயாணமா போயிருக்கிறவர் யாரு தெரியுமா? God Jesus. அவர் போயிருக்கிறார், வரப்போறார். அவர் வருவார். எக்காலம் துணிக்க தூதர்கள் சூழ அவர் வருவார். உனக்கு நான் அந்த ஆஸ்தியை கொடுத்துட்டு போறாரு பாருங்க. அது என்ன ஆஸ்திமா? யாராவது சொல்லுங்க தயவு செய்து. இல்ல பாப்பா, நல்லா படிக்கல, அது புரியும். இன்னொரு தடவை அந்த வசனத்தை படிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து, ஊழியக்காரன்னா இந்த சர்வன்ஸ் ஆஃப் காட்னு மைக்க பிடிக்கிறவங்க கிடையாது, எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஆமென். ஊழியம் அப்படின்னா ஒரு வேலைன்னு அர்த்தம். ஆமென். இப்ப நீங்க சகிக்கிறது, மவுண்டன் டாப்ல இருக்கிற அனுபவத்துல நீங்க சகிக்கிறீங்களா, அது ஒரு வேலை, செய்ய முடியாத வேலை, யாருமே செய்ய முடியாத வேலை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா சிஸ்டர்? எங்க அட்ஜஸ்ட் பண்றது எல்லாராலையும் முடியுமா? யாருமே செய்ய முடியாத ஒரு வேலை அது. ஆமென். விட்டு கொடுக்கிறது யாருமே செய்ய முடியாத இடத்துல நீ செய்யறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பள்ளத்தாக்கின் அனுபவம், கரடு முரடு, யாருமே நடக்க முடியாது, கர்த்தர் உங்களை அதுல நடத்துவாரு. இது யாராலையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு பேர் தான் ஊழியக்காரன். ஆமென். ஊழியக்காரங்கன்னா இந்த பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட் அந்த லிஸ்ட்ல வராதீங்க. அல்லேலூயா. போயிருக்கிறாரு. எங்க போயிருக்கு, என்னத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல நல்லா படிச்சீங்கன்னா இங்க யாராவது சொல்லுங்க. ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. ஆஸ்தினா என்ன தெரியுமா? இந்த ஹோலி ஸ்பிரிட் உங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்கு. இந்த டேலண்ட்டை நீங்க அபியாசப்படுத்த உங்களுக்கு என்ன வேணும்? ஹோலி ஸ்பிரிட் வேணும். இன்னைக்கு எது உங்களுக்கு ஆஸ்தி தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் தான் ஆஸ்தி. நீங்க எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறோம்? ஆஸ்தி. ஆமென். இந்த டேலண்ட் நீங்க அபியாசப்படுத்தணும், டேலண்ட் நீங்க எடுத்துக்கணும், மல்டிப்ளை பண்ணனும். உங்களுக்கு உங்க சுயத்துல பண்ண முடியாதுங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகத்துல இருக்கும்போதே பண்ண முடியாது. 10 தடவை இருக்கும்போது ஒரு 3 தடவை தோத்துருவோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பிராக்டிகலா சொல்றேன். அப்ப காட் நம்மட்ட என்ன, உனக்கு ஆஸ்தியவே கொடுத்துட்டேன், அந்த ஆஸ்தியை வச்சு உன் டேலண்ட் நீ என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாம். ஆமென். மல்டிப்ளை பண்ணிக்க. ஆவியானவர் உனக்கு இருக்கிறார். திருப்பி எதுக்காக அதெல்லாம்? இப்ப பாப்பா சொன்ன மாதிரியே அவருக்காக நம்ம வாழணுங்கிற ஒரு நோக்கம், பர்பஸ். இந்த வாழ்க்கை என்னைக்கு ஒரு நாள் முடியுது, ஒரு நாள் விடியுது, ஒரு வருஷம் முடியுது, இன்னொரு வருஷம் வருது, ஒரு நியூ இயர் கொண்டாடுறோம், குஷியா இருக்கும். அப்புறம் அதே ரொட்டீன் என்ன ஆயிடுது? பாடுகள், பள்ளத்தாக்கின் அனுபவம், நடுக்கடலின் அனுபவம், டாப் மவுண்டன் டாப் அனுபவம் எல்லாம் வந்தாலும் எதுக்கு வருஷம் வருது? அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த அனுபவத்தை கத்துக்கிட்டு அந்த டேலண்ட்ல நீங்க உருவாகணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதை நீங்க உருவாக நான் சொன்ன பாருங்க, மற்ற வேலை இல்லாதவங்களுக்கு அந்த பொண்ணால சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் இருக்கு தெரியுங்களா? ஒரு பெத்த தாய்க்கும் மகளுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு தெரியுங்களா? அந்த பிள்ளைங்க கேட்பாங்க, உண்மையே எங்க அம்மாவா இருக்குமான்னு கேட்பாங்க. நிஜமா இவங்க என் அம்மாவா தான் இருக்குமா நிஜமா அப்படின்னு கேட்ட பிள்ளைங்களாம் எனக்கு இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க அந்த மனசு எவ்வளவு பாதிக்கப்படுது பாருங்க. அந்த தாய் தாய் போல தேற்றுகிற தேவன் தான். ஆனா அந்த தாயினுடைய உள்ளத்தையே துக்கப்படுத்துற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு என்னுடைய காரியங்கள் இருக்குங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியல. கர்த்தருடைய ஜனமே, டேலண்ட்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாதைகள்ல நீங்க பெற்றுக்கொள்கிற லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரம் வாசிருங்க இந்த டாபிக்கை. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். சரி. அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். இப்ப 5 வச்சிருந்த 5 டேலண்ட்ஸ் ஆஸ்தி இருக்கு பாத்தீங்களா? ஆஸ்தி, அந்த ஆஸ்தி ஹோலி ஸ்பிரிட். ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க
ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானுடைய உதவினால நம்ம சிலதெல்லாம் நம்ம விட்டுடுறோம். ஒத்துக்கிறீங்களா? சிலதெல்லாம் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு விட்டுடுறோம். இப்போ நான் என்ன வச்சு சொல்றேனே, பயங்கரமா கதவுக்கு பயங்கரமா சினிமா பார்ப்பேன். அது எப்படி நான் விட்டேன்? இந்த ஆஸ்தியாகிய பரிசுத்த ஆவியானவரால. அப்ப இந்த ஒருத்தருக்கும் அவங்களுடைய திறமைக்கு தக்கத இவ விடுவார், இவளால ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் சொல்ற, இந்த நீ 5 வச்சுக்க, நீ ரொம்ப கஷ்டப்படுற, சரி 2 வச்சு 2 என்ன பண்றேன்னு பார்ப்போம். இப்படி ஆண்டவர் அவனுடைய திறமைக்கேற்று தராரு. ஆனா யாருக்குமே தராம இல்ல பாருங்க. அவரு ஒன்னே ஒன்னாவது தராரு பாருங்க. அவர்கிட்ட 1 வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறேன் நானு. ஆமென், அல்லேலூயா. இந்த 5 வந்து 5 இன்னும் மல்டிப்ளை பண்றான். 2 வச்சிருக்க ஒரு 2 இன்னும் 4 ஆக்குறான். ஒரு தாளந்தை வாங்கினவனோ என்ன பண்றான் பாருங்க, போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமானன் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன், பாருங்க, கர்த்தர் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்டான் அப்படின்னு இருக்கு. கர்த்தர் என்ன செய்வாரு? உனக்கு வந்து 90 வயசு கொடுத்தனே, கணக்கு என்னத்து கணக்கு? இயர் தான் கணக்குங்க. நீ கிறிஸ்டியானிட்டியில நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்து இத்தனை வருஷம் நீ ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சே. இந்த 30 வருஷத்துல கணக்கு கேட்பார். உனக்கு நான் இவ்வளவு அழகான வீடு கொடுத்தனே, அல்லேலூயா, இவ்வளவு அழகான வாகன வசதிகள் தந்தனே, இவ்வளவு செல்வாக்கு கொடுத்தனே, எல்லாமே நான் கொடுக்காம உனக்கு எப்படி வரும்? என்னன்னு கேட்பார். உங்களை என்னையும் கணக்கு கேட்பார். 30 வருஷத்துல நீங்க வந்து என்ன செய்ய முடியாது. ஒரு வார்த்தை சொல்றேன், நம்ம கடவுள் வந்து கிறிஸ்டியன் லைஃப்ல இப்ப என்டர் பண்ணவங்கள ஒரு பேபி டாக் கொடுக்கும். இப்ப இந்த டேலண்ட்ங்கிறது பேபி டாக் கிடையாது. காட் இன்னைக்கு சொல்றாரு, நான் எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? நான் 1970. இப்ப என்ன பண்ற? அதே பேபி டாக் கொடுத்துட்டு இருந்தா முடியுமா? ஸ்வீட்டி டார்லிங் நல்லா இருந்துக்க, கர்த்தரோட நேசிக்கிற, இப்படி இருக்காதீங்க. டேலண்ட்ஸை வச்சுக்குங்க. அந்த டேலண்ட் அனுபவத்துக்கு விரும்புங்க. டேலண்ட் அனுபவத்தை விரும்புங்க. ஜெபத்துக்கு பதில் வரல, ஐயோ இவருக்கு பதிலே தரமாட்டாருன்னு போகாதீங்க. நான் என்னுடைய டேலண்ட்ல நான் சொல்றேன், இந்த வருஷத்துல நான் கத்துக்கிட்டதெல்லாம் ஜெபங்களுக்கு, நிறைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை, ஆனா வார்த்தை இருக்கு. அப்ப ஆண்டவர் மை டைமிங்ஸ் அழுதார். ஆண்டவர் ஏன் கொடுக்கல, ஏன் கொடுக்கல? இல்லை எனக்கு புரியல, இந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா என்னன்னு புரியல, என்னையே நான் சரிப்படுத்திக்க என்னன்னு தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஒரு செடியில் நீ தண்ணியை ஊற்றுற, ஒரு 10 குடம் தண்ணி ஊற்றி 50 குடம் ஊற்றுனா நாளைக்கு காய்க்குமா? சொல்லுங்க. காய்க்காது மட்டும் இல்லை, அழுகிரும். காய்க்கலனாலும் கூட இல்லை, அழுகிரும், செடியை செத்துப்படும். ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு குழந்தை தரிக்குது, ரொம்ப ஜெபிச்சு நாளைக்கு இன்னைக்கு கன்சீவ் ஆகிட்டு நாளைக்கு டெலிவரி ஆகுமா? மதர் மேரி உனக்கு வார்த்தை இப்படி ஆக கடவுதுனாலும் சூப்பர் நேச்சுரலாக குழந்தை தரிச்சாலும் பிறக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆச்சு? நேச்சுரல் ரெல்முக்கு வந்துச்சு இல்லை? எவ்ரி திங் சூப்பர் நேச்சுரலாக இருந்தாலும் நேச்சுரல் ரெல்முக்கு வர்றதுக்கு சில காலங்கள் பிடிக்கும். ஏன் என் பிள்ளை இப்படி இருக்கா? ஏன் என் மகன் இப்படி இருக்கான்? ஏன் என் மகனுக்கு வேலை கிடைக்கல? ஏன் எனக்கு குழந்தை கிடைக்கல? காட் சொல்றாரு, கட்டாயம் நான் தருவேன். அப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, மை டைமிங்ஸ் அப்படின்னாரு. ஐ எம் த காட் ஆஃப் சீசன்ஸ். ஹல்லேலூயா. ஆனா கட்டாயமா ஏமாத்த மாட்டார். மரம் வச்சவன் உலகத்தாரே, நான் இவ்வளோ வேலையில் இருக்க, ஒரு செடி, ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒரு செடி கொடுத்த உடனே கிடுக்கிட்டுன்னு அதை செஞ்சுட்டு ரொம்ப ஸ்பீடு தான், ஆனால் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதில் என்ன செய்கிறேன்? அந்த மண்ணில் ஊற்றுறேன். முரடனாக இருந்தாலும் செய்கிறாங்க, நான் பார்க்குறேன். மண்ணில் வச்சுட்டு கிடுக்கிட்டுன்னு கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஊற்றுறாங்க. உலக பிரகாரமான ஒருத்தங்களே அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர் எப்படி இருப்பார்? அப்போது இந்த டேலண்ட்டை நான் கற்றுக்கிட்டேன். ஜெபத்துக்கெலாம் பதிலே வர மாட்டேங்குது, ஒன்றும் கவலைப்படாத. சின்ன விஷயத்துக்கு உடனே பதில். ஒரு பட்டாணியை ஊற வச்சா நாளைக்கு முளை கிளம்பிடுது, ஒரு பச்சை பயிரை ஊற வச்சா முளை கிளம்பிடுது. ஒன்றுத்துக்கு ஒரு மேனி இருக்குது. தேங்காவை நீ ஊற வையன் மண்ணில், தேங்காய் நாளைக்கு வருமா? சொல்லுங்க, வரவே வராது. 6 மாதம் ஆகும். அதுமாதிரி ஆண்டவருமே சிலதெல்லாம் அழகாக செய்வார். ஆமென் சொல்லுங்க. அது கீழே வேர்பற்றி மேலே பூத்து காய்த்து கனி கொடுக்கும் காலம் கட்டாயம் வரும். ஆனா இந்த இந்த டேலண்ட்னா என்ன? அவர் பதிலே வரலன்னா என்ன பாப்பா விடு அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும்? பதிலே வரல, இவர்கிட்ட
நான் கடவுள் கொடுத்த டைம் முடிச்சிட்டேன்னுவாங்க சிலர். என்ன சொல்லுவாங்க? அவருக்கு நீ யார் கர்த்தருக்கு நீ காலத்தை நிர்ணயித்து சொல்றதுக்கு? அவரை நம்பினதெல்லாம் போதும், அவருக்கு நான் டைம் கொடுத்து வச்சிருந்தேன். இந்த டேலண்ட்னா என்ன பாட்டு போடும், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி, யார் கைவிட்டாலும் நன்றி நீங்க பாடுவீங்க. அந்த கைவிட்ட அனுபவத்தை நேரத்தில் நீங்க பாடினீங்கன்னா தான் டேலண்டட். டேலண்ட்னா புரியுது உங்களுக்கு? என்ன நடந்தாலும்னா நீ எதிர்பார்க்கிற ஆனா அது நடக்கல, அப்ப சொல்லணும் எனக்கு பெஸ்ட் வச்சுக்கிறாரு. ஆமென். அப்படி சொல்லிட்டீங்களா நீங்க டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டீங்க, பாஸ் ஆயிட்டீங்க. 100% நம்புங்க நான் சொல்றது. அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்த லிஃப்ட் பண்ணுவார் பாருங்க உங்களை. நீயா எப்படி இதெல்லாம் கர்த்தராலே ஆயிற்று, மனுஷனுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்த எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். பேரபிள். கர்த்தர் வந்தது 5 வாங்கினியாடா, நீ 5 என்ன பண்ணியிருக்க? கணக்கு கேட்பார். கணக்கு கேட்பார். எது கணக்கு கேட்பார்? சம்பளத்துக்கெல்லாம் கணக்கு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் தான் கேட்பாங்க. கர்த்தர் கணக்கு எதுக்கு கேட்பாரு? டேலண்ட் கொடுத்தனே, ஆஸ்தி வச்சுட்டு போனேனே, பரிசுத்த ஆவியானவரை அட்ஜஸ்ட் பண்ணலையா நீ? சரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி அதை நீ மற்றவங்க கடத்துனியா? அந்த அனுபவம் உள்ளவங்க வந்தாங்களே, நல்லா வேணும், இன்னும் வேணும் அப்படி சொல்லுவாங்க. காட் ஒரு குழந்தை மாதிரியே உங்ககிட்ட பேபி டாக் பண்ணிகிட்டே இருக்க மாட்டார். பேபி கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் செல்லம் தூங்கு, அம்மா பாட்டு பாடுறேன், தாளாட்டுறேன்னு சொல்ல மாட்டார். இப்போ காட் இந்த வருஷத்தில் என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு தெரியுமா? அந்த டேலண்ட்டை நான் உங்கள்கிட்ட மல்டிப்ளை பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேங்கிறார். ஆமென். எத்தனை பேர் செய்ய போறீங்க? எத்தனை பேர் செய்ய போறீங்க? பதிலே வராமல் இருக்கு, என்ன சொல்ல போறீங்க? Waiting time is the toughest time. In his time I will get it அப்படி சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கட்டாயம் தருவார். கிறிஸ்தவங்க நாங்கள் மாமியார் அப்படின்ற அனுபவம் வந்து தெரியக்கூடாது. அம்மா மாதிரி இருக்கணும், மாமனார் அப்பா மாதிரி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பம் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது டேலண்ட்டாக வந்துடும். உங்களுக்கு என்ன வந்துடும்? என்ன வந்துடணும்? டேலண்ட் வந்துடும். டேலண்ட் வந்துடும். நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்காத ஒரு மருமகளாக இருந்தால் கூட டேலண்ட் உள்ளவங்க நீ சாப்பிட்டியாமான்னு கேட்பாங்க முந்தையே. ஆமென். என்ன நீ கேட்கல, நான் எதுக்கு அவளை கேட்கணும்? நீங்களாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்க, ஒழுங்கு இல்லை. நீங்களாம் சத்தியமாக ஒழுங்கானவங்க. எனக்கு தெரிஞ்சே நான் சொல்ல முடியும். உங்கள் வீட்டுக்கெலாம் நான் வந்திருக்கேன், உங்களை பற்றிலாம் எனக்கு தனியாக தெரியுங்களா. அதான் நான் சொல்கிறேனே, எனக்கு வந்து வதவதன்லாம் யாருமே கிடையாது. முத்துக்களான சர்ச், முத்துக்களாக நான் பெற்றிருக்கிறேன். குவாலிட்டி தான், குவாலிட்டி பீப்புள். நீங்கள்லாம் குவாலிட்டியாக இருக்கிறீங்க. ஆமென். பாருங்கள் நம்ம எப்படி உயர போகிறோம் தெரியுமா? நம்முடைய லைஃப்பை பார்த்து ஐயோ இவங்களா அப்படின்மா. ஒரு படிப்பை வச்சு, ஒரு அழகை வச்சு, ஒரு ஜாதி பெருமை வச்சு, பணப்பெருமை வச்சு உங்கள் குவாலிட்டி இல்லை. கனிகளினாலே அவர்களை அறியும், வேற எதை வச்சும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? அவங்கள பார்த்து அன்றைக்கி அவங்க எனக்கு தோத்திரம் பண்ணல, நான் எதுக்கு பண்ணணும்? விட்டுட்டு போகிறது கிடையாது. எங்க காட் வந்து ஒரு பேபியாவே உங்களை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்திட்டு இருக்க மாட்டாரு. கணக்கு கேட்பாரு. உங்க பாஸ் அப்படி இருக்கிறாருன்னா, ஏதோ கோபத்தில் இருக்கிறாருன்னு நீங்கள் என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். உடனே உங்களை தான் எல்லாரையும் ஊஸ்ட் பண்ணுவாங்க, உங்களை மட்டும் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ கொரோனா டைமில் நான் ஒரு தம்பிக்கு சொன்னேன், நீ பாட்டுக்கு இருக்கன்னு, நீ பாட்டுக்கு இரு. எல்லாம் ஐடியில் நிறைய பேர் அவருக்கு சம்பளத்தையும் கொடுத்து வச்சுக்கிட்டான். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்? சும்மா ஒரு வசனத்தை கேட்டு போகல, டேலண்ட்டை தெரிஞ்சுக்கணும். அந்த என்ன டேலண்ட்? 5 இருந்ததா? இப்போ நான் 5 10 நான் சொல்ல முடியும். 2 இருந்தவன் என்ன செஞ்சான்? அவன் ஒரு 4 ஆக்க ட்ரை பண்ணி 4 ஆக்கிட்டான். 1 வச்சிருந்தவன் 1 2 ஆக்கியிருந்தான்னா அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அதிகம் கொடுத்தவனுக்கு அந்த சாப்டருடைய கடைசியில் இருக்கு, அதிகம் கொடுத்த இடத்துல அதிகம் கேட்கப்படும். ஆமென். ஒரு அதிகமாக உங்கள்கிட்ட கர்த்தர் எதுவும் கொடுத்துக்கிறாருன்னா அதிகமாக கணக்கு கேட்பாரு. இவ்வளோ தூரம் நான் உனக்கு எவ்வளோ இறங்கி வந்து கற்றுக் கொடுத்தனே, நீ அதை வச்சு என்ன பண்ண? என் ராஜ்யத்தில் இந்த டேலண்ட்டை வச்சு தான் நீ வாழ முடியும். உலக பிரகாரமான டேலண்ட்லாம் ஜேர்னி, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு பிரயோஜனப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜனமே, டோன்ட் பி லைக் பேபி கிறிஸ்டியன்ஸ், டேலண்டட் கிறிஸ்டியன்ஸ்.
இந்த தாளந்துன்னா என்ன சொல்லுங்க அம்மா? தாளந்துன்னா என்னம்மா? டேலண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லாம சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ். எதுல லேர்ன் பண்ணுவீங்க? ட்ரையல்ஸ்ல. யார் அந்த ட்ரையல் கொடுக்கறது? ட்ரையல் கொடுத்தது யாரு? ட்ரிபுலேஷன்ஸ். ட்ரையல்ஸ்னா சோதனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், நடுக்கடையின் அனுபவங்கள், மலை உச்சியின் அனுபவங்கள், பள்ளத்தாக்கின் அனுபவங்கள். இதுல நான் கர்த்தருடைய பிள்ளை நிரூபிக்கணும். பதில் வராது. அவர் சைலண்டா இருப்பார். சில நேரத்துல நீ கிரை பண்ணிக்கிட்டே இருப்ப, சைலண்டா இருப்பாரு. அதான் காட் உங்ககிட்ட ஒரு பேபியாவே இருக்கிறதா எனக்கு பிடிக்கலங்கிறாரு. டேலண்ட்டுக்குள்ள வாண்டுறாரு. இதுதான் நீங்க இந்த இயர்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவர் ஃபைனான்சியலா பிளஸ் பண்ணுவாரு, வீடு கொடுப்பாரு, வாசல் கொடுப்பாரு, ஆஸ்தி கொடுப்பாரு, உங்க தலையை உயர்த்துவாரு. ஆனா அவர் சந்தோஷமா உங்க மேல இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது அந்த டேலண்ட் இருக்கணும். இந்த அனுபவத்தை நீங்க கத்துக்கணும். எத்தனை பேர் செய்ய போறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பாரு. இதை நீங்க செய்யறதுக்கு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சீங்க. பல் தேய்க்கும் போதே நினைச்சீங்க. காலைல எந்திரிச்சு பல் தேய்ப்பீங்கல்ல, நினைச்சீங்க. ஆமென். கட்டாயமா அப்படி நினைக்கும் போதே பிளெஸிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்படி நினைக்க ஆரம்பிக்கும் போதே வர ஆரம்பிச்சிடும். அதாவது பிளெஸிங்ஸ் தான் ஏற்கனவே இருக்கேன்றீங்களா? அதெல்லாம் இல்லை, வித்தியாசமான பிளெஸிங்ஸ் வரும். எழுதி இன்னைக்கு நீங்க வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.